ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். டிஎன்டெட் எக்ஸாமுக்கு நம்ம ப்ரொஃபசர் அகாடமில இருந்து நியூ கோர்சஸ் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். இதை பத்தின முழு இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு இந்த வீடியோல உங்களுக்கு நான் கொடுக்குறேன். டிஎன்டெட் எக்ஸாம் பத்தின பேசிக்குமே இந்த வீடியோல நம்ம நல்லா கிளியராகவே பார்க்கலாம். ஸோ டிஆர்பியோட ஆனுவல் பிளானர் ஃபார் 2026 இதுல பாத்தீங்கன்னா டிஎன்டெட் எக்ஸாம் 2 டைம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மே மாசத்துல அண்ட் அக்டோபர் மாசத்துல நோட்டிபிகேஷன் வரும். அண்ட் அதே மாதிரி ஜூலை அண்ட் டிசம்பர்ல நீங்க எக்ஸாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு டென்டேட்டிவ் ஸ்கெடியூல் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல டிஎன்டெட் ஃபர்ஸ்ட் நடக்க போறது ஸ்பெஷல் டெட், அதாவது ஆல்ரெடி வேலையில இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கான டெட். அவங்களுக்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஆல்ரெடி வந்து ரிலீஸ் ஆயாச்சு. அதுல இருக்கக்கூடிய முக்கிய தேதிகள் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. நோட்டிபிகேஷன் 13ஆம் தேதி பிப்ரவரி ரிலீஸ் ஆச்சு. 18ஆம் தேதியில இருந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து தொடங்கியாச்சு. ஏப்ரல் 10 வரைக்கும் நீங்க வந்து அப்ளிகேஷன் போடலாம். அண்ட் உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர் 1க்கு ஜூலை 4ஆம் தேதியும் பேப்பர் 2க்கு ஜூலை 5th அன்னைக்கும் நடக்க இருக்கு. ஸோ நிறைய நாட்கள் இருக்கு நம்மளோட எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு. ஸோ இந்த எக்ஸாம் அதாவது ஸ்பெஷல் டெட் எழுதுறதுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றது இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன். பேசிக்கலி ஆல்ரெடி ஒர்க்ல இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் அவங்க எல்லாருமே இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள். நீங்க வந்து ஃபுல் டைம் பேல இருந்தாலும் சரி, கன்சாலிடேட்டட் பேல இருந்தாலும் சரி, பார்ட் டைம் பேசிஸ்ல இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் அல்லது பிரைவேட் எதுல நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கனாலும் ஒர்க்கிங் டீச்சர்ஸ்க்கான ஸ்பெஷல் டெட் இது. இந்த டெட்டை நீங்க எழுதி பாஸ் பண்ணாதான் அடுத்த ப்ரொமோஷன் உங்களால வந்து அப்ளை பண்ண முடியும். அதுக்கு இந்த டெட் எக்ஸாம் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப நம்ம ஆனா ஆஃபர் பண்ண போற கோர்ஸ் இருக்கு இல்லையா, அது ஸ்பெஷல் டெட் மட்டும் அப்படின்னு இல்லாம டிஎன்டெட் 2026 2 செஷனுக்குமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போற மாதிரி தான் நம்ம கிளாஸஸ் வந்து பிளான் பண்ணிருக்கோம். சோ இப்போ எக்ஸாம் பேட்டர்ன் பத்தி நம்ம பார்க்கலாம். பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் 3 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். 150 கேள்விகள், எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தான். ஓஎம்ஆர் பேஸ்ட் எக்ஸாமா தான் நம்மளுக்கு நடத்துறாங்க. சிபிடி எல்லாம் வந்து கிடையாது. ரொம்ப எளிமையான கேள்விகளா தான் இருக்கும். ஈஸியா நீங்க பாஸ் பண்ற மாதிரியான கேள்விகளோட இருக்கும். இப்போ நீங்க பேப்பர் 1ல எப்படி மார்க்ஸ் வந்து செக்ரிகேட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து நம்மளுக்கு சைக்காலஜி அதாவது சைல்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகி இருக்கு இல்லையா, அதுக்கு 30 மதிப்பெண்கள் இருக்கும். ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ்க்கு செகண்ட் லாங்குவேஜ்க்கு ஈச் 30 மார்க்ஸ் இருக்கும். மேக்ஸ்ல இருந்து 30 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்புறம் இவிஎஸ்ல இருந்து 30 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த இவிஎஸ் அப்படின்றது மிக்ஸ் ஆஃப் ஆல் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ், அததான் இந்த இடத்துல இவிஎஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதே நீங்க பேப்பர் 2 எடுத்தீங்கன்னா பேட்டர்ன் அதே தான். 3 மணி நேரம், 150 கேள்விகள், நோ நெகட்டிவ் மார்க், ஓஎம்ஆர் பேஸ்ட் எக்ஸாம், இது எல்லாமே சேம் தான். டிஃபரன்ஸ் பேட்டர்ன்ல நம்மளுக்கு வந்து இருக்கும். இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது வந்து 6th 7th 8th அவங்களுக்கான அந்த டீச்சர்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி இல்லையா. சோ அப்போ இதுல என்ன பண்ணுவாங்கன்னா 30 காமன் தான். அதாவது சைல்ட் டெவலப்மெண்ட் பெடாகி 30 மார்க், முதல் லாங்குவேஜ் 30 மார்க், ரெண்டாவது லாங்குவேஜ் 30 மார்க் காமன் தான். ரிமைனிங் இருக்கக்கூடியது 60 மார்க்கா பிரியும். இப்ப நீங்க வந்து சயின்ஸ் சப்ஜெக்ட் பேஸ்ட் டீச்சர், அதாவது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி அல்லது வந்து மேக்ஸ் சப்ஜெக்ட் டீச்சரா இருந்தீங்க அப்படின்னா நீங்க அந்த கேள்விகளுக்கு மட்டும் 60 மார்க்ஸ்க்கு எழுதுவீங்க. இதுவே நீங்க ஹிஸ்டரி ஜியோகிராபி டீச்சரா இருந்தீங்க அப்படின்னா நீங்க சோசியல் சயின்ஸ்ல 60 மார்க்ஸ்க்கு எழுதுவீங்க. இதுல நீங்க லாங்குவேஜ் டீச்சரா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க இங்கிலீஷ் அல்லது தமிழ் இந்த 2 சப்ஜெக்ட் செஞ்ச டீச்சரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் எழுத போறீங்களா அல்லது சோசியல் சயின்ஸ் எழுத போறீங்களா அப்படின்றத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட இஷ்டம் தான். சோ நம்மளோட எக்ஸாம் ஃபீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் அல்லது ஓபிசி பொதுப்பிரிவுக்கு 600 ரூபாய் வந்து எடுக்கிறாங்க. எஸ்சி, எஸ்சி, எஸ்டி, டிஃபரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட்ஸ்க்கு 300 ரூபாய் வந்து எக்ஸாம் ஃபீஸா வந்து வாங்குறாங்க. அண்ட் இந்த டைம் நம்மளுக்கு எக்ஸாம் வந்து டோட்டல் மார்க்ஸ் குறைச்சிருக்காங்க. எலிஜிபிலிட்டி மார்க் முன்னாடி 90 மதிப்பெண்கள் 82 மதிப்பெண்களா இருந்துச்சு. பட் இப்ப கேட்டகரி வைஸா சேஞ்சஸ் வந்திருக்கு. டெட் பேப்பர் 1 இருக்கட்டும், பேப்பர் 2 இருக்கட்டும், ஜெனரல் கேட்டகரிக்கு சேம் தான் 90 மதிப்பெண்கள். ஆனா இதுவே நீங்க பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி கேட்டகரி எல்லாம் இருந்தீங்கன்னா நீங்க ஹாஃப் டு ஹாஃப் மார்க் வாங்கினா போதும். அதாவது 75 மதிப்பெண்கள் நீங்க வாங்கினீங்க அப்படின்னாலே போதும், நீங்க பாஸ். இதே நீங்க எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அல்லது பர்சன் வித் டிசபிலிட்டியா இருந்தீங்க அப்படின்னா நீங்க 60 மதிப்பெண்கள் வாங்கினீங்க அப்படின்னாலே எக்ஸாம்ல ஈஸியா வந்து பாஸ் பண்ணிடலாம். சோ நம்மளுக்கு குட் அமௌண்ட் ஆஃப் டைம், நல்ல டைம் இருக்கு படிச்சு எக்ஸாம் பாஸ் பண்றதுக்கு. இப்போ டிஎன் டெட்டுக்கு நம்ம ப்ரொஃபசர் அகாடமில இருந்து ஆஃபர் பண்ண போற கோர்ஸ், அதுல உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும், கோர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷன், டைம் டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு நெக்ஸ்ட் நான் வந்து சொல்றேன். இந்த டைம் நடந்த டிஎன் டெட் எக்ஸாம், அதாவது 2025ல நம்மளுக்கு நடந்த டிஎன் டெட் எக்ஸாம்ல 1800க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம அகாடமில இருந்து குவாலிஃபை ஆயிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான செய்தி. சோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரியே நீங்களும் பாஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம கோர்ஸை பத்தின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. சோ நம்ம டிஎன்டெட்டுக்கு ஆஃபர் பண்றதுல இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் தனித்தனியா தான் நம்ம வந்து கிளாஸஸ் வந்து ரன் பண்றோம். உங்களுக்கு எது வேணுமோ அந்த கிளாஸ்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி புத்தகங்களுமே உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம்னு தனித்தனியா பிரிச்சு தான் கொடுக்குறோம். சோ நீங்க உங்களுக்கு எது செட் ஆகுமோ, உங்களுக்கு எது பெஸ்டா இருக்குமோ அதை வந்து நீங்க சூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு எக்ஸாம்ல 2 லாங்குவேஜ்லயுமா தான் கேள்விகள் கேட்க போறாங்க. சோ உங்களுக்கு எது ஈஸியோ அதுல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம கோர்ஸ்ல லைவ் கிளாஸஸ் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்றோம். அண்ட் நம்ம கோர்ஸ்ல உங்களுக்கு எல்லா கிளாஸஸுமே லைவா உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்றோம். இன்கேஸ் உங்களுக்கு லைவ் கிளாஸ்ல டைம் செட் ஆகல அப்படின்னா நீங்க தாராளமா நம்ம ஆப்ல ரெக்கார்டட் கிளாஸஸ் வந்து பாத்துக்கலாம். அதுக்குமே நம்ம ஆப்ல ப்ரொவிஷன்ஸ் வந்து இருக்கு. நீங்க டெஸ்ட் அட்டன் பண்றதுமே உங்க விருப்பப்படி எப்போ உங்களுக்கு வேணுமோ அந்த நேரத்துல டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எத்தனை நாள் கிளாஸ் நடந்தாலும் சரி, எல்லா நாட்களுக்குமே உங்களுக்கு டெய்லி டெஸ்ட் கண்டிப்பா இருக்கும். அண்ட் அதே மாதிரி ஒரு யூனிட் நம்ம கம்ப்ளீட் பண்றோம் அல்லது ஒரு முக்கிய தலைப்பு நம்ம கம்ப்ளீட் பண்றோம் அப்படின்னா அது பேஸ்டாவும் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். அண்ட் ஃபுல் டெஸ்டும் உங்களுக்கு
ஒன்ஸ் போர்ஷன் முடிய உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸ்டேட் லெவல்லயுமே நம்ம டெஸ்ட் வந்து எழுதுவோம். இப்போ நம்ம ஆஃபர் பண்றதுல இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம், பேப்பர் 1, பேப்பர் 2 நீங்க தனித்தனியா ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேப்பர் 2லயுமே சயின்ஸ் அண்ட் சோஷியல் நம்மளுக்கு ரெண்டா பிரியுது இல்லையா, அதுலயும் உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம்னு தனித்தனியா இருக்கும். சோ நீங்க அட்மிஷன் போடும்பொழுது பார்த்து அட்மிஷன் போட்டுக்கோங்க. என்ன மீடியம் அப்படின்றத மென்ஷன் பண்ணி பார்த்து அட்மிஷன் போட்டுக்கோங்க. அண்ட் நம்மளோட கிளாஸ் டைமிங்ஸ் நம்மளுக்கு மார்ச் 15 வந்து கிளாஸஸ் தொடங்க இருக்கு. சோ மார்ச் 15ஆம் தேதி உங்களுக்கு ஓரியன்டேஷன் மட்டும் இருக்கும். எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும், அதை பத்தின எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க. அண்ட் அதுக்கு அடுத்து நம்மளுக்கான கிளாஸஸ் வந்து உங்களுக்கு தொடங்கும். கிளியர் கட்டான டைம் டேபிள் உங்களுக்கு குரூப்லயே வந்து ஷேர் பண்ணிடுவாங்க. என்னன்னைக்கு என்னென்ன வகுப்புகள் இருக்கு, எந்த நேரத்துல இருந்து என்ன கிளாஸ் வந்து வகுப்பு இருக்கு அப்படின்றத. இப்போ TNTET 2026 நம்ம அகாடமியோட கோர்ஸ் டீடைல்ஸ் பத்தி கிளியரா பார்க்கலாம். சோ நம்ம அகாடமில லாஸ்ட் டைம் TNTET எக்ஸாம் எழுதினவங்கள 1800க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து பாஸ் ஆயிருக்காங்க. அவங்களுக்கான வாழ்த்துக்கள். அண்ட் இவங்கள மாதிரியே நீங்களும் இந்த டைம் பாஸ் பண்ண போறீங்க. அண்ட் கோர்சஸ் பத்தி டீடைல்ஸா பார்க்கலாம். TNTET 2026 எக்ஸாமுக்கு நம்ம ப்ரொஃபசர் அகாடமில இருந்து ஆஃபர் பண்ண போற கோர்ஸ் பத்தின டீடைல்ஸ் இப்ப பார்க்கலாமா? சோ TNTET 2025 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 1800க்கும் மேற்பட்ட மாணவர்கள் நம்ம கிட்ட படிச்சு வந்து குவாலிஃபையா இருக்காங்க. அவங்களுக்கு பெரிய பெரிய விஷஸ் இந்த நேரத்துல. அண்ட் இவங்கள மாதிரியே நீங்களும் நெக்ஸ்ட் டைம் எக்ஸாம் பாஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம கோர்ஸ் பத்தி முழுசா தெரிஞ்சுக்கோங்க. சோ நம்ம ஆஃபர் பண்ற கோர்சஸ் பேப்பர் 1 இருக்கட்டும், பேப்பர் 2 இருக்கட்டும், இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் தனித்தனியா நம்ம கிளாஸஸ் ஆஃபர் பண்றோம். அண்ட் நம்ம நோட்ஸ்ல இருந்து, புக்ஸ்ல இருந்து எல்லாமே இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் அவைலபிள். உங்களுக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணி நீங்க வந்து படிச்சுக்கலாம். நம்மளுக்கு எப்படி பார்த்தாலும் எக்ஸாம்ல இங்கிலீஷ், தமிழ் ரெண்டுலயுமே கொஸ்டின்ஸ் வரும். சோ உங்களுக்கு எது செட் ஆகுதோ அது நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வகுப்புகள் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து லைவ் கிளாஸஸ் எல்லாத்துக்குமே கொடுக்குறோம். ரெக்கார்டிங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்ற இடம்லாம் இல்ல. எல்லாத்துலயுமே உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் இருக்கும். அப்படி அந்த லைவ் கிளாஸை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க தாராளமா ரெக்கார்டிங்ஸ் வந்து பாத்துக்கலாம். நம்மளுக்கு தனியாவே ப்ரொஃபசர் அகாடமிக்கு ஆப் இருக்கு. சோ அந்த ஆப்ல என்னென்ன கிளாஸஸ் நடக்குதோ எல்லாமே அப்டேட் பண்ணிடுவோம். கிளாஸோட நோட்ஸ், கிளாஸோட ரெக்கார்டிங், கிளாஸோட டெஸ்ட் எல்லாமே நம்ம ஆப்ல இருக்கும். நீங்க எத்தனை டைம் வேணாலும் அதை வந்து பாத்துக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ரெக்கார்டிங்ஸ் நீங்க எந்த நேரம் வேணாலும் 24/7 பாத்துக்கலாம். அண்ட் என்னன்னைக்கெல்லாம் உங்களுக்கு கிளாஸ் நடக்குதோ அன்னைக்கு எல்லா நாளுமே உங்களுக்கு டெய்லி டெஸ்ட் வந்து இருக்கும். அண்ட் முக்கிய தலைப்புகள் முடிய டாபிக் வைஸ் டெஸ்ட் இருக்கும். யூனிட் முடிய யூனிட் டெஸ்ட் இருக்கும். அண்ட் ஹாஃப் போர்ஷன், ஃபுல் போர்ஷன் நிறைய டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட் உங்களுக்கு இருக்கும். அண்ட் அதே மாதிரி ஸ்டேட் லெவல் டெஸ்ட்டுமே உங்களுக்கு இதுல இருக்கும். மெயினா நம்ம கோர்ஸோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபீச்சர் அப்படின்னா ரிவிஷன் கிளாஸஸ். இப்போ நீங்க இந்த கோர்ஸ் ஜாயின் பண்றீங்க அப்படின்னாலே நீங்க டிஃபால்ட்டா ரிவிஷன் கிளாஸ்லயுமே ஜாயின் பண்ணிடுவீங்க. சோ நீங்க ஒரு சில கிளாஸஸ் மெயின் சப்ஜெக்ட்ஸ்ல மிஸ் பண்றீங்க, முக்கியமான கிளாஸஸ் மிஸ் பண்றீங்கனாலுமே அதை உங்களுக்கு சுருக்கமா ரிவிஷன் கிளாஸஸ்ல கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. சோ உங்களுக்கு ஃபைனல் ஒரு பூஸ்ட் மார்க்ல கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த ரிவிஷன் கிளாஸஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ டெட் பேப்பர் 1 நீங்க ஜாயின் பண்றீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் தான் அல்லது தமிழ் மீடியமா பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பேப்பர் 2ல சோஷியல் சயின்ஸ் தனித்தனியா இருக்கு, இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் தனித்தனியா இருக்கு. சோ நீங்க கோர்ஸ் என்ட்ரி போடும்போது எது அப்படின்னு பார்த்து கரெக்டா என்ட்ரி போட்டுக்கோங்க. அண்ட் நம்மளோட கிளாஸ் டைமிங்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா விடிய காலையில 5 to 6:30 நம்ம வந்து கொடுக்குறோம். இந்த டைம் நிறைய பேருக்கு ரொம்ப ஃப்ரீயா இருக்கக்கூடிய நேரம். சோ அதனால இதை நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லா படிக்க முடியும் உங்களால. இன்கேஸ் உங்களுக்கு இந்த டைம் செட் ஆகாது அப்படின்னா ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. எல்லா கிளாஸுமே உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸா இருக்கும். நீங்க ஆப்ல அதை வந்து பாத்துக்கலாம். சோ இந்த பர்டிகுலர் கோர்ஸ்க்கான ஃபீஸ் இது வந்து ஸ்பெஷல் டெட்டுக்குன்னு கிடையாது. நம்ம இந்த வருஷம் நடக்க போற டெட்டுக்கு 2026 2 டெட் இருக்கு. ரெண்டுக்குமே யூஸ் பண்ற மாதிரி தான் நம்ம இந்த கோர்ஸ் ஆஃபர் பண்றோம். சோ இது நம்ம 8,000 rupeesல கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றோம். இந்த கோர்ஸ் ஃபீஸ்க்குள்ளேயே உங்களுக்கு புக்ஸும் சேர்ந்து வந்துடும். அண்ட் இந்த டைம் நம்ம 4 புக்ஸ் கொடுக்குறோம். இது வரைக்கும் முன்னாடி நம்ம பண்ண டெட்ல எல்லாம் நம்ம நம்பர் ஆஃப் புக்ஸ் 1 or 2 தான் வந்து கொடுத்துருப்போம். இந்த டைம் எல்லாமே உங்களுக்கு வந்துடுற மாதிரி புக்ஸையுமே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்றோம். மொத்தமா 4 புத்தகங்கள். இந்த புத்தகங்கள் என்னென்ன அப்படின்னா ஒரு சைக்காலஜி புக் நம்மளுக்கு வந்துடும், ஒரு கொஸ்டின் பேங்க் நம்மளுக்கு வந்துடும். அது இல்லாம இங்கிலீஷ் தமிழ் கலந்ததா ஒரு புக் இருக்கும். அண்ட் சப்ஜெக்ட்டுக்கு அதாவது சோஷியல் சயின்ஸ் அப்படின்னா ஒரு புக் அதுக்கு, அல்லது நீங்க மேக்ஸ் அண்ட் சயின்ஸ்னா மேக்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு ஒரு புக். சோ எல்லாமே நீங்க படிக்க வேண்டியது இந்த புக்ஸ்லயும் கவர் ஆயிடும், உங்களுக்கு கிளாஸ்லயும் கவர் பண்ணிடுவாங்க. இதை தாண்டி நம்ம வேற எதையுமே படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. புத்தகங்களுமே நீங்க இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் உங்களுக்கு எது வேணுமோ அந்த புத்தகங்களை நீங்க வந்து வாங்கிக்கலாம். அண்ட் மெயினா நம்ம அகாடமி பொறுத்த வரைக்கும் நம்ம டெட் எக்ஸாம் மட்டும் ஆஃபர் பண்ணல. டெட்ன்றது ஒரு எலிஜிபிலிட்டி எக்ஸாம் மட்டும் தான். இதை நீங்க ரொம்ப ஈஸியா வந்து பாஸ் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறமா நீங்க ரெக்ரூட்மெண்ட்க்கு எழுத வேண்டிய எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லையா, நீங்க இப்ப வந்து 6th 7th டீச்சரா ஆகணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா நீங்க UGTRB எழுதணும். அல்லது நீங்க வந்து SDT டீச்சர் ஆக போறீங்க, 1st standard to 5th standard பசங்களுக்கு ஆகணும் அப்படின்னா நீங்க டெட் பேப்பர் 1 எழுதுவீங்க. சோ நீங்க இந்த எக்ஸாம் எழுதின பிறகு ரெக்ரூட்மெண்ட்டுக்காக படிப்பீங்க இல்லையா, அந்த எக்ஸாம்ல உங்களுக்கு அலுமினி ஸ்டூடெண்ட் ஆஃபர் கண்டிப்பா இருக்கும். சோ அது உங்களுக்கு நம்ம சைட்ல இருந்து ஒரு பிக் ப்ராமிஸ். சோ எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம்ல கண்டிப்பா நீங்க வந்து மீட் பண்ணுவீங்க. இப்போ இந்த கோர்ஸ் நீங்க எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் வந்து சொல்லிடுறேன். நம்ம கோர்ஸ் ஈஸியா நீங்க ஜஸ்ட் 2 minutesல உங்களோட ஆப்லயே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ப்ரொஃபசர் அகாடமி ஆப் வந்து டவுன்லோட் பண்ணணும். நீங்க மொபைல்ல பண்றீங்கன்னா இப்ப நான் பண்ணக்கூடிய ப்ரொசீஜரை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.
உங்களோட போன் வந்து இப்போ நீங்க ஆண்ட்ராய்ட் போன் வச்சிருக்கீங்க அப்படின்னா பிளே ஸ்டோர் போய்க்கோங்க, அல்லது நீங்க ஐபோன் வச்சிருக்கீங்கன்னா ஆப் ஸ்டோர் போய்க்கோங்க. அங்க போயிட்டு ப்ரொஃபசர் அகாடமி அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்கன்னா ஒரு நிறைய நேம்ஸ்ல வந்து அகாடமிஸ் வந்து வரும். அதுல இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த ஐகான் இருக்கு இல்லையா, ப்ளூ கலர் ஐகான், அது இருக்கிறதுக்கு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை வந்து எப்பயுமே நம்ம ஒரு ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணுவோமோ அதே மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் செகண்ட்ல இருக்கிற இமேஜ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வரும். அதுல நீங்க எக்ஸ்ப்ளோர் கோர்சஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம கிட்ட ஆஃபர் பண்ற கோர்சஸோட லிஸ்ட் உங்களுக்கு கம்ப்ளீட்டா வரும். அதுல உங்களுக்கு டிஎன் டெட் வேணும் இல்லையா, சோ டிஎன் டெட்டை வந்து கிளிக் பண்ணுங்க. சோ டிஎன் டெட்டை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிஎன் டெட்ல நம்மளுக்கு என்னென்ன கோர்சஸ் எல்லாம் இருக்கும், இப்போ நான் உங்களுக்கு காட்டினேன்ல பேப்பர் 1 பேப்பர் 2ல, அது எல்லாமே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இப்போ அதுல நீங்க ஏதாவது ஒரு கோர்ஸ் கிளிக் பண்ணி உள்ள போக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களை வந்து லாகின் பண்ண சொல்லி கேட்கும். சோ அப்படி நீங்க லாகின் பண்றது என்ன பண்ணணும்னா ஒண்ணுமே இல்ல, உங்களோட மெயில் ஐடி, உங்களோட போன் நம்பர், அதுக்கு பாஸ்வேர்டு வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதை கிரியேட் பண்ணிட்டு உங்களோட அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிடுங்க. இதெல்லாம் டீடைல்ஸ் நீங்க டைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் ஆயிடும். அக்கௌண்ட் கிரியேட் ஆன பிறகு நீங்க எந்த கோர்ஸ் கிளிக் பண்ணீங்களோ அந்த கோர்ஸை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். ஆனா அதே மாதிரி அந்த கோர்ஸ்க்கான பேமெண்ட் எவ்வளவு அப்படின்றது வந்து வரும். சோ அதை வந்து நீங்க கிளிக் பண்ணி பே பண்ணிக்கலாம். இப்ப நீங்க பே பண்ணும்பொழுது என்ன மெத்தட் வேணா யூஸ் பண்ணலாம். நீங்க டெபிட் கார்டு யூஸ் பண்ணலாம், கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணலாம், போன்பே, ஜிபே, எது வேணா நீங்க யூஸ் பண்ணலாம். நார்மலா நம்ம ஒரு ஆன்லைன் பேமெண்ட் எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி நீங்க ஆன்லைன் பேமெண்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனல் டிரான்சாக்ஷன் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு வந்துடும். உங்களுக்கு கோர்ஸ் தானாவே வந்து அசைன் ஆயிடும். இனிமேட்டு உங்களுக்கு கோர்ஸ்ல நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு ஆப்லயே வந்து வந்துடும். அண்ட் உங்களை தனியா ஒரு வாட்ஸ்அப் குரூப்லயும் ஆட் பண்ணுவாங்க. உங்களுக்கு டைம் டேபிள் ஷேர் பண்றதுக்கு, அப்டேட்ஸ் ஏதாவது கொடுக்கறதுக்கு 1 மணி நேரத்துக்குள்ள நம்ம டீம்ல இருந்து அதை வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. ஒரு சில நாட்கள சின்ன டிலே இருக்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நம்ம டீம் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. இதுவே நீங்க லேப்டாப்ல பண்றீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் சேம் ப்ராசஸ் தான். இதுல வந்து ஸ்கிரீன் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், அவ்வளவுதான். இப்ப நீங்க கோர்சஸ் வந்து போறீங்க இல்லையா, இப்ப நீங்க லேப்டாப்ல இந்த மாதிரி ஸ்கிரீன் இருக்கும், அதுல போயிட்டு கோர்சஸ் வந்து நீங்க கிளிக் பண்ணுவீங்க. அதுல கிளிக் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு என்னென்னலாம் அவைலபிளா இருக்கு அப்படின்றது உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கிரீன்ல காட்டும். அதுல உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணுமோ அதை கிளிக் பண்ணி போயிட்டு முன்னாடி சொன்ன அதே ப்ரொசீஜர் தான், லாகின் பண்ணிட்டு நீங்க உங்களுக்கு ஃபீஸை வந்து பே பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கோர்ஸ் வந்து அசைன் ஆயிடும். நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சலாம். மார்ச் 15ஆம் தேதி உங்களுக்கான ஓரியன்டேஷன் இருக்கு. அதை தொடர்ந்து உங்களுக்கான வகுப்புகள் உங்களுக்கு நடக்கும். வாட்ஸ்அப் குரூப்ல என்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணுமோ எல்லாமே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணப்படும். இப்ப நிறைய பேருக்கு மேபி இருக்கக்கூடிய கேள்வி என்னவா இருக்கலாம்னா, எஸ்பெஷலி ஸ்பெஷல் டெட்ல இருக்கிற டீச்சர்ஸ்க்கு ஆல்ரெடி நான் வந்து ஒர்க் போயிட்டு இருக்கேன், எனக்கு அங்கேயே வேலை ரொம்ப அதிகமா இருக்கு, நான் எப்படி எக்ஸாமுக்கு படிக்கிறது, நான் எப்படி படிச்சு பாஸ் பண்றது அப்படின்னு உங்களுக்கு டைம் எல்லாம் தாராளமா இருக்கு. நீங்க ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் படிக்கிறதுக்கு செலவு பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தாராளமா போதும். ஜூலை மாசம் தான் எக்ஸாம். ஜூலை 4, ஜூலை 5 2 நாள் நம்மளுக்கு எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க பொறுமையா படிச்சு வந்தீங்க அப்படின்னாலே பாஸ் பண்ணிடலாம். இதை நான் வந்து கண் கூட வந்து பாத்திருக்கேன். லாஸ்ட் டைம் பிஜிடிஆர்பி எக்ஸாம் நடந்து முடிஞ்சு ஒரு சில நாட்கள்லயே நம்மளுக்கு டெட் எக்ஸாம் வந்துருச்சு. ஹார்ட்லி ஒரு மாசம் கூட நம்மளுக்கு பிரேக் நடுவுல கொடுக்கல. சோ அப்போ அந்த ஷார்ட் டியூரேஷன்ல படிச்சு பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளவு பேர் இருக்காங்க நம்ம பிஜிடிஆர்பி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ டெஃபினெட்லி அந்த நேரத்திலேயே படிச்சு முடிக்க முடியும்னா இவ்வளவு டைம் நம்ம கையில இருக்கிறப்ப தாராளமா உங்களால படிச்சு முடிக்க முடியும். இந்த டைம் பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரியே உங்களாலையும் கண்டிப்பா பாஸ் பண்ண முடியும். நிறைய பேர் இந்த டைம் படிச்சவங்க குறுகின டைம்ல படிச்சுதான் ஆக்சுவலா பாஸ் பண்ணாங்க. அவங்க மெயினா என்ன பண்ணாங்க அப்படின்னா குறுகின டைமா இருந்தாலும் ப்ராப்பரா கன்சிஸ்டன்டா டைம் செலவு பண்ணி படிச்சு பினிஷ் பண்ணிட்டாங்க. இப்ப நீங்க ஆல்ரெடி ஒர்க்குக்கு போற டீச்சரா இருந்தீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், ஒரு நாளைக்கு 5 hours 6 hours அப்படிலாம் உட்காரணும்ன்ற அவசியமே கிடையாது. அந்த தாட்டே நம்மளுக்கு தேவையில்லை. 1 hour மேக்சிமம், அல்லது முடிஞ்சா 1.5 மணி நேரம் அதை மட்டும் வந்து படிங்க. முடிஞ்சா சண்டேஸ்ல டெஸ்ட்டுக்கு டைம் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுங்க. அதை மட்டும் நீங்க பண்ணீங்கனாலே தாராளமா டெட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிடலாம். டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு அடுத்து நம்மளுக்கு அடுத்தடுத்த ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கு. நீங்க அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கனாலும் உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டெட் ஸ்பெஷல் டெட் டீச்சர்ஸ்க்கு அப்படின்னு மட்டும் கிடையாது, மற்றவங்களுக்குமே நம்ம இந்த கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்றோம். ஏன்னா அடுத்த ஒரு டெட் நம்மளுக்கு வெயிட்டிங்ல இருக்கு, காமன் எழுத போற டெட். ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணி நீங்க உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இந்த ஹோல் கோர்ஸே ரிசல்ட் ஓரியன்டா தான் எடுத்துட்டு போவோம். ரொம்ப வளவலா குழக்கலாம் நிறைய இல்லாம பேசிக்ஸ்ல இருந்து உங்களுக்கு எடுத்துட்டு வருவாங்க. பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன வேணுமோ அதை மட்டும் தான் உங்களுக்கு வந்து டீச் பண்ணுவாங்க. சரிங்களா. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் ரிலேட்டட் இந்த கிளாஸ் இருக்கு அப்படின்னா எனக்கு டிஸ்கிரிப்ஷன்ல எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. நாங்க அதுக்கான பதில்கள் வந்து கொடுக்குறோம். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. நல்ல மார்க்கோட பாஸ் பண்ணுவீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட்.